அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோ கொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இது இசைப்பா அப்படின்னு இசை இலக்கணத்தில் ஒரு குறிப்பு உண்டு. மகாகவி பாரதியாரின் பாடல்களை இசைப்பாவாக பாடலாம். இசைப்பாக்கள்னா தாளத்துக்குள்ளே வச்சு பாடணும்னு அவசியம் இல்லை. நீட்டி முழக்கி அழகுபடுத்தி எப்படி வேணாலும் பாடலாம். இப்போ இதே பாடலை அமீர் கல்யாணியில் இப்போ நான் பாட போகிறேன். எம்எஸ்வி அவர்கள் கொடுத்த மெட்டு, சுசிலா அம்மா அவர்கள் பாடின அருமையான பாட்டு. இப்போ நான் முதல்ல மோகனம் அப்படிங்கிற ஒரு பண்ணில் தான் இதை இசைப்பாவாக பாடினேன். இதே வரிகளை தாளத்துக்குள்ளே கொண்டு வந்து இசை அளவு பாவாகவும் பாடலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நண்பர்களே, எல்லாருடைய பாடலையும் இசைப்பாவாகவும் இசை அளவு பாவாகவும் பாட முடியாது. இந்த உலகில் ஒரு கவிஞன் எழுதிய பாடல்களை எந்த இசை வடிவத்திற்குள்ளும் அடக்கி பாடலாம் அப்படின்னா மகாகவி பாரதியினுடைய வரிகளை மட்டும்தான் எந்த இசை வடிவத்துக்குள்ளேயும் அடக்கி பாடுவதற்குரிய அவ்வளவு லாவகம் கொண்ட பாடல்கள் அந்த பாடல்கள். அதான் இசைப்பாவாகவும் இசை அளவு பாவாகவும் பாடி இந்த நிகழ்வை, இந்த இசை நிகழ்வை, இசை சொற்பொழிவை நான் தொடங்கியிருக்கிறேன். கவிராசன் பாரதி விழாவை மிகச்சிறப்பாக
நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிராசன் இலக்கிய கழகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த மேடையை அலங்கரித்த சான்றோர்களே, இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய புகழ்மிக்க சான்றோர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை மிகுந்த கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மரபு கவிஞர், புதுக்கவிஞர், நவீன கவிஞர், இசைக்கவிஞர், பாடகர், இசையமைப்பாளர், சொற்பொழிவாளர், சிறுகதையாசிரியர், நாவலாசிரியர், கட்டுரையாளர், இதழாசிரியர், தமிழாசிரியர், பன்மொழி புலவர், மொழிபெயர்ப்பாளர், விடுதலை போராட்ட வீரர் என்று இத்தனை சிறப்புகளையும் பெற்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது மகாகவி பாரதியாரை தவிர்த்து வேறு யாருமே இல்லை நண்பர்களே. அவ்வளவு புகழ்மிக்க ஒரு கவிஞனை இந்த தமிழ் மண்தான் உலகிற்கு கொடுத்திருக்கிறது என்பதை நினைக்கும்போது மிகுந்த பெருமையாக இருக்கிறது. மிக குறைந்த நேரத்தில் படித்த சில விஷயங்களையும் உணர்ந்த சில செய்திகளையும் உங்களோடு பகிர்வதில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். நண்பர்களே, 2016 ரெக்கன்னு ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது. அந்த திரைப்படம் வந்த புதிதில் ஒரு கல்லூரியில் இசை நிகழ்ச்சியில் அந்த திரைப்படத்திலேருந்து வந்த ஒரு பாட்டை நாங்கள் பாடணும். யுகபாரதி அவர்கள் எழுதின பாட்டு, இமான் அவர்கள் இசையில் நந்தினி ஸ்ரீகர் அவர்கள் பாடிய அந்த பாட்டை ஒரு கல்லூரியில் பாடணும். இந்த கல்லூரியில் கேட்ட இளைஞர்கள்லாம் திரும்ப பாடுங்க, திரும்ப பாடுங்க, திரும்ப பாடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 3 முறை அந்த பாடலை நாங்கள் பாடினோம். அப்புறம் நிகழ்வு முடிஞ்சவுடனே கீழே போய் அந்த மாணவர்கள்ட்ட பேசும்போது கேட்டேன், ஏன் அவங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒரு இளைஞன் தான் சொன்னான், அந்த பாட்டில் இந்த கண்ணம்மான்னு ஒரு சொல் இருக்குது பாருங்கள், அது எப்படிங்க, அது ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த சொல். அந்த சொல்லை எழுதின அந்த கவிஞருக்கும் அவ்வளோ அழகாக பாடின அந்த பாடகிக்கும் சிறப்பான மெட்டை கொடுத்த இமான் அவர்களுக்கும் எவ்வளவு பாராட்டுக்களை கொடுத்தாலும் தகும்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் அந்த கண்ணம்மாங்கிற சொல்லை பற்றி அன்றைக்கி முழுக்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிடும்போது அவங்கக்கிட்ட கண்ணம்மாங்கிற ஒரு சொல் குறித்து கொஞ்சம் நேரம் உரையாடணும்னு எனக்கு தோணுச்சு. நம்முடைய தமிழ் சான்றோர்கள் தங்களுடைய புத்தகங்களில் எழுதின சில செய்திகளை அவர்களோடு சேர்ந்து அந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிட்டோம். நண்பர்களே, தமிழ் இலக்கியத்தில் இறைவன் தான், பக்தி இலக்கியத்தில் குறிப்பாக இறைவன் தான் ஆண். உலகில் பிறந்த எல்லா உயிர்களுமே ஆண் உட்பட பெண் தான். அதுக்கு பேர் புருஷ சூத்திரம்னு சொல்லி பக்தி இலக்கியம் சொல்லுது. மாணிக்கவாசகர், நாவுக்கரசர், ஆழ்வார்கள் எல்லாருமே கடவுளை பாடும் பொழுது தங்களை பெண்ணாக பாவித்து இறைவனை ஆணாக பாவித்து தான் பாடியிருக்கிறாங்க. அதுதான் மரபுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, பெரியோர்களே, தன்னை ஆணாகவே வைத்து கொண்டு கடவுளை பெண்ணாக்கி கண்ணனை கண்ணம்மாவாக மாற்றி காதல் பாடல் பாடிய ஒரே ஒப்பற்ற புலவன் மகாகவி பாரதி மட்டும்தான். இந்த கண்ணம்மாங்கிற ஒரு சொல்லுக்கு இந்த செய்தியை அவர்களோடு பகிர்ந்துகிட்ட போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த கண்ணம்மாங்கிற அந்த பாடலில் அந்த கண்ணம்மா பல்வேறு விதமாக பாடப்படும். நிறைய சங்கதிகள் போட்டு அந்த இசைக்கலைஞர் பாடியிருப்பாங்க. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே, மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே, மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே. பால் நிலா உன் கையிலே சோறாகி போகுதே, தேவதை நீதான் என வாயார வாழ்த்துதே. கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா, வெட்கம் நெட்டி தள்ளுதம்மா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உன்னை நினைத்திரு
நான் எங்கெங்கோ செல்லுமே, ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ? நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை அப்படின்னு அந்த பாட்டு. இன்றைய சமூகத்தினருக்கும் கூட பாரதி ஒரு சொல் வழியாக பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியின் மூலமாக, அந்த பாடலின் மூலமாக அவர்களோடு நாங்கள் பகிர்ந்துக்கிட்ட போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கவிராஜன் பாரதி விழாவை இவ்வளவு சிறப்பாக பல ஆண்டுகளாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மேடையில் பேசின பெருமக்கள்லாம் சொல்ல கேட்டபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ் இலக்கியத்திற்கு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்டே இருக்கிறோம். 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் பக்தி இலக்கியத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்தி இலக்கியத்தை படைக்கும்போது கூட, தன் கவிதைகளில் படைக்கும்போது கூட அதிலும் புதுமை செய்தவன் பாரதி மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சைவ சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சிவனை பற்றி பாடினாங்க, வைணவ சமயத்தார் திருமாலை பற்றி பாடினாங்க. எங்கிருந்தோ வந்து தமிழ் கற்று வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கிங்கிறவர் தேம்பாவணி தான் எழுதினார், உமரு புலவர் சீரா புராணம் தான் எழுதினார். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்படி எல்லாருமே அவரவர்கள் வணங்கிய கடவுளைத்தான் பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் தன் மொழியில் அனைத்து தெய்வங்களையும் பாடிய, அனைத்து மத கடவுளையும் பாடிய ஒரு புலவன் இருக்கிறான்னா அது உண்மையிலேயே ஒப்பற்ற புலவன் மகாகவி பாரதி மட்டும்தான். அவர் மட்டும்தான் எல்லா கடவுளையும் பாடினார். புதிய ஆத்திசூடி அப்படின்னு அவர் பாடினார் பாருங்கள். புதிய ஆத்திசூடியை பாட்டாவே பாடலாம். ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான், ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள், பல வகையாக பரவிடும் பரம்பொருள், ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம், ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம், அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம். நம் மண்ணில் ஒரு மதச்சார்பற்ற கவிஞனாக இருந்த ஒப்பற்ற ஒரு புலவன், இசைப்புலவன் மகாகவி பாரதி. இப்படி நிறைய அவருடைய இசை வடிவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிஜமாகவே பாட்டு திறத்தால் பேதமற்ற ஒரு சமூகத்தை படைக்க நினைத்த மகாகவி பாரதியினுடைய ரசனையை மட்டுமே ஒரு அமர்வு முழுக்க பேசலாம். பாரதியினுடைய பாடல் குறித்த, இசை குறித்த, குறிப்பாக பாட்டுங்கிற சொல் குறித்த அவருடைய கவிதைகளில் வரக்கூடிய அந்த கவிதைகளில் வரக்கூடிய சொற்களை, சொற்றொடர்களை, வாக்கியங்களை பூரா வச்சு ஒரு அமர்வு முழுக்க பேசலாம். அப்பேற்பட்ட ரசனையான வரிகளை மகாகவி பாரதி கொடுத்துருக்கிறார். இப்போ ரசனைன்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. சௌந்தரிய லகரியில் 66வது ஸ்லோகம் ஒன்று உண்டு.
எனக்கு அந்த ஸ்லோகம் இப்போ நினைவில் இல்லை, ஆனால் அந்த காட்சி மட்டும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்குது. பார்வதி தேவி சபையில் இருக்கிறாங்க, சரஸ்வதி வீணை வாசிக்கிறாங்களாம். சரஸ்வதி வீணை வாசிக்க வாசிக்க பார்வதி அம்மையார் லயிச்சு கேட்குறாங்க, இவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்களேன்னு லயிச்சு கேட்குறாங்க. வீணை வாசிக்கும்போது, சரஸ்வதி வீணை வாசிக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஒலிச்சுருள், ஒரு கமகம் வாசிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு பார்வதி அம்மையார் சொன்னாங்களாம், சபாஷ் அப்படின்னாங்களாம். உடனே வீணை வாசிக்கிட்டு இருந்த சரஸ்வதி அம்மையார் வீணையை அப்படியே கீழே வச்சுட்டு பார்வதி அம்மையை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்களாம். ஏன் வீணை வாசிக்கிறது நிறுத்திட்டீங்கன்னு அம்மையார் கேட்ட உடனே, இல்லை, நான் 7 ஸ்வரங்களையும் தொட்டு இசைக்கோர்வையை நான் வழங்கினேன், ஆனால் நீங்கள் இடையில ஒரு சபாஷ் போட்டீங்க பாருங்கள், என்னுடைய வீணை இசைக்கோர்வைகளை விட உங்கள் சபாஷ் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சரஸ்வதி சொன்ன மாதிரி ஒரு சௌந்தரிய லகரியில் ஒரு காட்சி ஒன்று உண்டு. இது ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, சிலருடைய ரசனை இருக்குது பாருங்கள், படைப்பை விட மேலானதாக இருக்கும். சிலருடைய ரசனை படைப்பை விட நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். பாரதி வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கிறார், அவர் கேட்ட சத்தங்களை ஒரு வரிசைப்படுத்துகிறார் பாருங்கள். இந்த சபையில் நான் அதை வரிசைப்படுத்துகிறேன். வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார், என்னென்ன சத்தத்தை கேட்டாராம்? வீதிகளில் குழந்தைகள் விளையாடுகிற சத்தம், வண்டி சத்தம், பக்கத்து வீட்டு வாசலில் விறகு பிளக்கிற சத்தம், 4 புறத்திலும் காக்கைகளின் குரல், இடையிடையே குயில், கிளி, புறாக்களின் ஓசை, வாசலிலே காவடி கொண்டு போகும் மணியோசை, தொலைவிலிருந்து வரும் கோவில் சங்கின் நாதம், தெருவிலே சேவலின் கொக்கரிப்பு, தெருவில் நடந்து போகும் பெண்களின் பேச்சொலி, அண்டை வீடுகளில் குழந்தைகள் அழுகிற சத்தம், நாராயணா கோபாலா என்றொரு பிச்சைக்காரனின் குரல், கதவுகள் அடைத்து திறக்கும் ஒலி, நாய் குலைக்கும் சத்தம், வீதியில் தொண்டையை லேசாக்கி இருமி திருத்திக் கொள்ளும் சத்தம், தொலைவிலே காய்கறி விற்பவனின் சத்தம், அரிசி அரிசி என்று அரிசி விற்று கொண்டு போகும் ஒலி, இப்படி பலவிதமான ஒலிகள் ஒன்றன் பின் ஒன்றாக என் செவியில் பட்டுக்கொண்டே இருக்கின்றன. இப்படி எழுதிட்டு பாரதி அடுத்தவர் எழுதுகிறார் பாருங்க, இந்த ஒலிகளை எல்லாம் பாட்டாக்கி, இந்த ஒலிகளை எல்லாம் பாட்டாக்கி இயற்கை தெய்வத்தின் மகா மௌனத்தை சுருதியாக்கி என் மனம் அனுபவித்து கொண்டிருக்கிறது என்று பாரதி எழுதுகிறான். நண்பர்களே, இப்படி ஒரு ரசனையான மனுஷனை எங்கேயா நம்ம பார்த்துருப்போமா? இப்போ இசைக்கலைஞர்கள் நாங்கள் 3 பேரும் மேடையில், 2 பேரும் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள். இவங்க எங்களுக்குள்ள கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, பாடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வேறு ஏதாவது சின்ன ஒலி கேட்டாலே கோவம் வரும். தெரியுமா? கோவம் வரும் எங்களுக்கு. என்ன சுதி வேலைக்கு கசகசன்னு கத்திக்கிட்டு இருக்க, போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவ்வளவு ஒலிகளையும் கேட்டுட்டு அந்த ஒலிகளை பாட்டாக்கி, அடுத்த வரி பாருங்கள், இயற்கை தெய்வத்தின் மகா மௌனத்தை சுருதியாக்கி நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு பாரதி எழுதுகிறார். அப்படின்னா எப்பேற்பட்ட ரசனை பாருங்கள் பாரதிக்கு! என்ன ஒரு ஒலி ரசனை பாருங்கள். பாட்டு எப்படி தோன்றுகிறதுன்னு ஒரு இடத்துல ஒரு வரி எழுதுகிறார் பாருங்கள். ஒரு வரி எழுதுகிறார், இங்கு உள்ள ஜந்துக்களிலேயே மனிதருக்கும் பறவைக்கும் மட்டும்தான் பாடத் தெரியும், மற்ற மிருகங்களுக்கு பாட்டு வராது சொல்லிட்டு பாரதி எழுதுகிறார் பாருங்கள், பறவைகள் வானத்திலே பறக்கும் வழக்கம் இருப்பதால் அவற்றின் மனநிலை சங்கீதத்திற்கு இசைகின்றது போலும். பறவைகள் வானத்திலே பறக்கும் வழக்கம் இருப்பதால் அவற்றின் மனநிலை சங்கீதத்திற்கு இசைகின்றது போலும். மனிதன் உடம்பால் பறக்காவிட்டாலும், இந்த மேடையில் தொடக்க நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு பாருங்கள். நாம் எல்லாம் அந்த தொடக்க நிகழ்வில் நம்ம எல்லாம் முங்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் பாருங்கள், உள்ளத்தால் இசையை கேட்டு பறந்துக்கிட்டு இருந்தார் வேறு இடத்துல. அவர் அது பாரதி எழுதுகிறார் பாருங்கள், மனிதன் உடம்பினால் பறக்காவிட்டாலும் உள்ளத்தை திசை வெளியிலே பறக்கும்படி செய்கிறான். உள்ளத்தை திசை வெளியிலே பறக்கும்படி செய்கிறான்.
அப்போது இயற்கையிலேயே பாட்டு தோன்றுகிறது என்று எழுதுகிறான் பாரதி. பாட்டு தோன்றுகிற ஒரு ஒரு முக்கியமான அந்த நேரத்தை எவ்வளோ அழகாக பாரதி கணிச்சு எழுதுகிறார் பாருங்க. நான் இப்படி கூட சொல்லவா, பாட்டு பற்றி பாரதியார் சொன்ன ஒரு 10 இடங்களை வேகமாக வாசிச்சுட்டு போகிறேனே, கேட்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய இருக்குது, நான் ஒரு 5-6 மட்டும் சொல்கிறேன். பாடல் குறித்து: காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு எப்படி சபை, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. நீங்கள் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, அதில் பாருங்கள், பாட்டு நல்ல பாட்டு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, எப்படி அப்படியும் எடுத்துக்கலாம். அதை காட்டு நெடுவானம் கடலெல்லாம் விந்தையெனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. இன்னொரு இடத்துல, ஆனாலும் நின்றன் அதிசயங்கள் யாவினுமே, ஆனாலும் நின்றன் அதிசயங்கள் யாவினுமே கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா. இயற்கையை, கடவுளை பற்றி கடவுள்கிட்ட சொல்கிறார் பாருங்க. நாதக்கனலிலே நம் உயிரை போக்கோமோ, ஒரு இடத்துல எழுதுறார், நாதக்கனலிலே நம் உயிரை போக்கோமோன்னு எழுதுகிறார். ஏங்க, பாடுகின்ற குயிலை பார்க்குறார். குயிலை எப்படி கூப்பிட்றாரு தெரியுமா? பேடே, திரவியமே, பேரின்ப பாட்டுடையாய், பேரின்ப பாட்டுடையாய் என்று குயிலை அழைத்தார் பாரதி. மனித உரு நீங்கி குயில் உருவம் வாராதோ என்று கேட்டவன் பாரதி. நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். பண்ணை இசைப்பீர் நெஞ்சில் புன்னை ஒழிப்பீர்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். 12 கோடி வகை இன்பம் நான் பாடத் திறனடைதல் வேண்டும்னு இன்னொரு இடத்துல எழுதுகிறார். மண்ணுலகத்து நல்லோசைகள் காற்றெனும் வானவன் கொண்டு வந்தான், பண்ணில் இசைத்து அவ்வொளிகள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்திடுவோம்னு பாரதி எழுதுகிறார். இப்படி பாட்டை பற்றி பாரதி எழுதின வரிகளை மட்டுமே சொல்லி ஒரு அமர்வு முழுக்க வச்சுக்கலாம். இதையெல்லாம் ஒன்று கூட்டி பாரதிக்கு அப்புறம் திரைத்துறைக்கு வந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு பாட்டு கொடுத்தார். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒன்று கூட்டி வச்ச மாதிரியே அந்த பாட்டு இருக்கும். துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவதும் கீதம். துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவதும் கீதம். எங்கும் சிதறும் எண்ணங்களையே இழுத்து வருவதும் கீதம், இணைத்து மகிழ்வதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். அப்படியே பாரதியினுடைய அத்தனை வரிகளையும் எடுத்து வச்சு எழுதின மாதிரியே இந்த பாடலை வடிவமைச்சிருப்பார். இன்றைக்கு கொடி நாள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை தொடங்கி வச்ச பெருமக்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க, பாவேந்தர் பாரதிதாசன் மகாகவி பாரதியாரை புகழ்ந்து சொல்லும்போது ஒரு இடத்துல சிந்துக்கு தந்தைன்னு சொல்கிறார். அறிவார்ந்த சான்றோர் பெருமக்கள் நிறைந்த அவை, சிந்துக்கு தந்தைன்னு சொல்கிறார். இன்றைக்கி கொடி நாளுங்கிறதுனால இந்த செய்தியும் சேர்த்து சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். எனக்கு ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வழிபாட்டு கூட்டத்தில் நிற்கும்போது ஓரளவு இசை தெரிந்த நாங்கள் எவ்வளவு அவஸ்தைப்படுறோங்கிறத இந்த மேடையில் தான் என்னால் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை கொடி ஏற்றுவோம், வெள்ளிக்கிழமையும் கொடி ஏற்றுவோம். பள்ளிக்கூடத்தில் கொடி ஏற்றிட்டு கொடி வணக்க பாட்டு ஒன்று பாடுவோம்.
அந்த பாட்டை எழுதினவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் பாட்டை பாடுவோம். அந்த பாட்டு என்ன மெட்டில் இருக்குது, என்ன மெட்டில் எல்லாரும் பாடுவோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சாமா அப்படிங்கிற ஒரு ராக சாயலோடு மெட்டமைக்கப்பட்ட பாட்டு. இசைக்குயில் டி.கே. பட்டம்மாள் அம்மா அவங்க மெட்டமைச்ச அந்த பாடல். தாயின் மணிக்கொடி பாரே, தாயின் மணிக்கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே, தாயின் மணிக்கொடி பாரே. இதுதான் அந்த பாட்டினுடைய மெட்டு. டி.கே. பட்டம்மாள் அவங்க போட்ட மெட்டு அருமையான மெட்டு. வள்ளுவர் வழி வந்ததுனால நாம் சில கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. இந்த அரங்கத்தில் தான் எழுப்ப முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், மெட்டு அருமையான மெட்டு. ஆனால் வள்ளுவர் என்ன சொன்னார் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. பண் என்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொன்னாரா? கொடியை பார்த்த உடனே என்ன உணர்வு எல்லாருக்கும் வரணும்? ஒரு வீர உணர்வு, ஒரு கம்பீரமான ஒரு உணர்வு, விடுதலை போராட்ட வீரர்களை பற்றிய அவருடைய தியாகத்தை பற்றிய உணர்வு தான் வரணும். நான் திரும்பவும் பாடுறேன், இதே மெட்டை பாடுறேன். உங்களுக்கு அந்த உணர்வு எங்கேயாவது வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற தகவலை சொல்லாமலே விட்டுறேன். தாயின் மணிக்கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே, தாயின் மணிக்கொடி பாரே. இதில் வீர சுவைன்னு இதான் வருதா? வரவே இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமாக இருந்தது, என்னடா அது நம்ம ஓரளவு இங்கே இருக்கிற முத்துநிலவன் ஐயா, கவிஞர் ஐயா, இந்த மாதிரி மூப்பா ஐயா, இந்த மாதிரி பெரியவங்க, அண்டனூர் சுறா அவங்க, இந்த மாதிரி இலக்கியவாதிகளுடைய எழுதின நூல்களையும் அவங்க பேச்சையும் கேட்டு வளர்ந்தவன் நான். பண்டை புகழும் பாரம்பரிய பண்புகள் மிக்கதும் இன்னாடே அப்படின்னு உங்கள் பாட்டை பாடி வயிறு வளர்த்தவன்ல நானும் ஒருத்தன். முத்துநிலவன் ஐயா பாட்டு, அந்த பாட்டு கிருஷ்ணசாமி அண்ணன் மெட்டு. அது இவங்களோட சேர்ந்து அவங்க அதெல்லாம் படித்து வளர்ந்தவங்களா. ஒவ்வொரு நாளும் வழிபாட்டு கூட்டத்தில் நிற்கும்போது இது ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இங்கே யாராவது சொல்லணுமே அப்படின்னு நானும் யாராவது சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன். நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், அதை யாரும் பார்க்குறதில்ல, அது வேறு விஷயம். தொடர்ந்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, நம்ம நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. தொடர்ந்து ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இவன் சும்மா காலையிலேருந்து 2-3 அனுப்பிச்சிட்றான் அப்படின்னு நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஆமாம், இல்லை அது துன்பம் தாங்க முடியாமல் அப்புறம் என்ன செய்யுது, இப்போ பிளாக் பண்ணிடுறாங்க. மியூசிக் டிராப்ஸ், ராஜபாளையம் உமாசங்கர் மியூசிக் டிராப்ஸ்னு ஒரு சேனலில் இது பற்றி நான் ஒரு குறிப்பும் போட்டேன், முதல்வருக்கு அனுப்பிச்சும் விட்டேன். இது பற்றி குறிப்பு, என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த பாட்டை பாடும்போது ஒரு கம்பீரமோ ஒரு வீரமோ இல்லையே, ஏன் இதை தொடர்ந்து நாம் பாடிட்டுருக்குறோம், இது தப்பாக இருக்கே அப்படின்னு மகாகவி பாரதியாருடைய புத்தகத்தை எடுத்து இந்த பாட்டை இன்னொரு முறை வாசிப்போன்னு எடுத்தேன். பாரதி செவுட்டில் அடித்த மாதிரி நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துக்கிறான். அதில் என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், இந்த பாட்டுக்கு தலைப்பு கொடுத்துட்டு கொடிப்பாடல்னு கொடுத்துட்டு அடைப்புக்குறிக்குள்ள தாயுமானவரின் ஆனந்த களிப்பு மெட்டுன்னு கொடுத்துருக்கிறார். யாராவது பார்த்தோமா? அதை யாரும் பார்க்கல. நம்ம என்ன பண்ணோம், சாமா ராகத்தில் அந்த அம்மா பாடி கொடுத்துட்டாங்க. தாயின் மணிக்கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே, தாயின். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மெட்டு அருமையான மெட்டு, ஆனால் இந்த பாடலுக்கான மெட்டா இல்லையே. இப்போ பாரதி என்ன, தாயுமானவரின் ஆனந்த கழிப்பு மெட்டுன்னா என்ன?
முதலாக ஆனந்த களிப்பு மெட்டை தாயுமானவராக பயன்படுத்தினார் அல்லது தாயுமானவராக இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு? இல்லை நண்பர்களே. ஆனந்த களிப்பு மெட்டை தமிழ் இசை உலகிற்கு கொடுத்த கொடையாளர்கள் யாருன்னா சித்தர்கள். சித்தர்கள் என்ன கொடுத்தாங்க? இந்த ஆனந்த களிப்பு மெட்டை கொடுத்தாங்க பாருங்க. தனதந்த தனதந்த தானா தானா தனதந்த 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 தானா தனதந்த தனதந்த தானா தனதந்த 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 தானா. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த மெட்டுக்கு பேரு ஆனந்த களிப்பு மெட்டுன்னே பேரு. இந்த சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஏன் பாரதிதாசன் பாரதியை சிந்துக்கு தந்தைன்னு சொன்னார் தெரியுமா? எளிய மக்களினுடைய சிந்து வகை பாடல்கள் இருக்கக்கூடிய அத்தனை வடிவங்களையும் பயன்படுத்தி எழுதிய ஒரு ஒப்பற்ற புலவன் இந்த உலகத்தில் இருக்கிறான்னா மகாகவி பாரதியார் மட்டும்தான். எத்தனை சிந்து பாடல்கள்! ஆனந்த களிப்பும் ஒரு சிந்து மெட்டு தான். காவடி சிந்து, நொண்டி சிந்து, அந்த வகையில் வர்ற ஆனந்த களிப்பு மெட்டில் இந்த பாட்டுக்கு அவரே ஸ்வர குறிப்பு கொடுத்துருக்கிறார், மெட்டு குறிப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த பாட்டை தாயின் மணிக்கொடி பாரீர் பாட்டை ஆனந்த களிப்பில் பாடுங்க. இப்போ இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லார்ட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். வழிபாட்டு கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு ஆளாவது நான் இப்போ முதல்ல பாடின மெட்டை சரியாக பாடி கேட்டிருக்கீங்களா? ஒரு நபர் கூட பாட முடியாது. இசைக்கல்லூரியில் 4 ஆண்டு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பாட முடியும் அந்த மெட்டை. என்ன மெட்டை? தாயின் பாட முடியும். எளிய அரசு பள்ளி மாணவர்களும் சரி அல்லது தனியார் பள்ளி மாணவர்கள் எப்படி பாட முடியும்? இப்போ இந்த மெட்டை பாடுங்களேன். இப்போ ஆனந்த களிப்பு மெட்டில் பாடுங்க. தாயின் மணி கோடி பாரி அதை தாழ்ந்து பணிந்தே புகழ்ந்திட வாரி. தாயின் மணி கோடி பாரி எப்படி நிற்பான் பிரேயரில், வழிபாட்டு கூட்டத்தில் நச்சுன்னு இப்படி நிற்பான். பாடுறா அப்படின்னு. தாயின் மணி கோடி பாரி அதை தாழ்ந்து பணிந்தே புகழ்ந்திட வாரி. வழிபாட்டு கூட்டம் முடிஞ்சு சல்யூட்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இந்த மெட்டை கேட்டவன தாழ்ந்து பணிந்தே புகழ்ந்திட வாரீர் அப்படின்னு அவனே சல்யூட் அடிப்பான். இந்த மெட்டு பாருங்கள், அப்படியே அந்த ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. நம்ம யாருமே பாடலை பாருங்கள். தமிழக அரசுக்கு இந்த கவிராசன் இலக்கிய கழகம் நடத்துகிற இந்த கவிராசன் பாரதி விழாவின் மூலமாக ஒரு இனிய வேண்டுகோளை வைக்கிறோம். இனிமேலாவது பாரதி பாடிய மெட்டில் அல்லது பாரதி குறித்த அந்த மெட்டில் இந்த கொடிவணக்க பாடலை பாடுவதற்கு எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு குறிப்பானையை தமிழக அரசு அனுப்ப வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமாவது ஒரு விடிவு பிறக்கட்டுங்க. இந்த 8:10க்கு நன்றி உரைன்னு வேறு அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. நான் வேறு நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. நம்ம இன்னொரு நாள் தனியாக இசை நிகழ்ச்சின்னு வரும்போது நம்ம நிறைய பாடலாம். ஏற்கனவே 8:05 ஆயிடுச்சு. முடிய போகுது. நாளை பின்ன வந்து போகணுமா இல்லையா? நான் நீங்கள் வேறு 6:01க்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக மிகச்சிறப்பாக ஆரம்பிச்சிட்டீங்க நண்பர்களே. சரி, 9:10. ஆஹா நண்பர்களே, இப்படி ஆனந்த களிப்பு மெட்டில் நம்ம பாடினோம் அப்படின்னா இந்த மெட்டை யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. 4 முறை யாராவது பாடி காமிச்சா போதும், எல்லாரும் பாடிடுவாங்க. இது ஒரே மெட்டில் எல்லாருமே பாடிடலாம். இப்படி பாரதியாரனுடைய பாடல்களை நிறைய மெட்டு போட்டு ஒரே பாடலை பல மெட்டுகள் போட்டு பாடியிருக்கிறாங்க. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு ஒரு நாள் தொலைபேசியில் பேசினாங்க. காணி நிலம் அப்படின்னு ஒரு அமைப்பு நாங்கள் வச்சுருக்குறோம், ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம். அந்த அமைப்புக்கு எங்களுக்கு பாரதியாரனுடைய பாடலை பயன்படுத்தணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி அந்த பாட்டை நாங்கள் பயன்படுத்த போகிறோம், எங்களுக்கு நீங்கள் பாடி அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இணையத்தில் அந்த பாட்டை எத்தனை பேர் பாடியிருக்கிறாங்க, நீங்கள் எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதை எடுத்து வச்சோம்னா காப்பிரைட் இஷ்யூ வருது. இப்போ எல்லாமே காப்பிரைட் ஆகி இஷ்யூக்குள்ளே வந்துருச்சா, அதனால் எங்களால் எடுத்து வைக்க முடியல. இன்னொன்று எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. என்ன அப்படின்னா,
இதுவரைக்கும் யாரும் பாடாத மெட்டில் காணி நிலம் வேண்டுங்கிற பாட்டை எங்களுக்கு பாடி அனுப்புங்க. ஒன்று. ரெண்டாவது குறிப்பு கொடுத்தாங்க, அது பியூர் கிளாசிக்கலாக இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு ஃபோக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, இல்லை கிளாசிக்கலாகவும் இருக்கக்கூடாது, ஃபோக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அது செவ்வியல் இசை வடிவத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும்னாங்க. அவங்களுக்கு நான் இசையமைத்து அவன் காணி நிலம் வேண்டும் பாடலை அனுப்பிச்சி வச்சேன். அந்த பாடலை அவங்களுடைய அனுமதி பெற்று என்னுடைய சேனல்லையும் நான் வெளியிட்டிருக்கிறேன், யூடியூப்பில் இருக்குது. அது கூட 1,00,000 பார்வையாளர்களை கடந்து பார்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான பாடலாக. இந்த பாடலை கேட்டு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ரொம்ப பாராட்டினார். ரொம்ப எளிய இசை வடிவமாக இருக்குது, ரொம்ப முக்கியமான வடிவமாகவும் இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த பாடலை இந்த சபையில் பாடுறேன். ஏன் அப்படின்னா, எத்தனை மெட்டுக்கள் போட்டாலும் அதுக்கு இடம் கொடுக்குது பாருங்கள் பாரதியாருடைய பாட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய், தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய், காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சூடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சூடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிரம் தென்றல் வர வேணும், சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிரம் தென்றல் வர வேணும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், கூட்டுக்களினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டுக்களினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், காட்டு வழிதனிலே அம்மா நின்ற காவல் உற வேணும், காட்டு வழிதனிலே அம்மா நின்ற காவல் உற வேணும், எந்த பாட்டு தீரத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும், எந்த பாட்டு தீரத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி
நிலம் வேண்டும். இப்படி ஒரு மெட்டு அந்த பாடலுக்காக பண்ணோம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் ஒலிக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க. தமிழ் மொழி வாழ்த்துன்னு ஒரு பாடல் 8வது வகுப்பு பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, தமிழாசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பள்ளிகளில் அந்த பாடலினுடைய நுட்பத்தை புரிந்து கொண்டு சில தமிழாசிரியர் பெருமக்கள் மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள். அவங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள். சில பேருக்கு பாட தெரியல, ஆனாலும் கூட அதை வாசிக்கிற விதத்திலேயே மாணவர்களுக்கு உணர்வேற்றும் வகையில் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் சில பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கும்போது நான் கேட்டிருக்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டுக்கிறேங்க. பாரதி ஏன் தான் அந்த பாட்டை எழுதினானோ, அதையும் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து ஏன் இதில் வச்சாங்களோ இங்கே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுருக்குறேங்க. மனப்பாடம் பண்ண வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம். அவங்க சொல்லி கொடுத்துட்டு ஒரு வழியாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. மனப்பாடம் பண்ணுற பசங்க எப்படி மனப்பாடம் பண்ணுறாங்க பாருங்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழ்க. இப்படி எப்படி வாழணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பாடலை வாசிக்க கற்றுக் கொடுத்தாலே போதும், பிள்ளைங்க பாடிடுவாங்க. வாசிக்க கற்றுக் கொடுத்தாலே போதும். பாருங்கள், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இப்படின்னு வாசிக்க சொல்லி கொடுத்தாலே போதும். இப்படி ஒரு முறை இந்த பாடலை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு தமிழாசிரியர்கிட்ட காலில் விழாத குறையாக அனுமதி வாங்கி, நாங்கள்லாம் பகுதி நேர இசை ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் 13 வருஷமாக வேலை பார்க்குறோம். ஆனால் வெக்கத்தை விட்டு ஒன்று சொல்லவா, நீங்கள் இதை கூட எடிட் பண்ணிடுங்க தலைவா. வெக்கத்தை விட்டு ஒன்று சொல்கிறேன், இங்கே தாங்க சொல்ல முடியும். தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகளில், உயர்நிலை பள்ளிகளில், முதல் பள்ளிகளில் முதல் முறை எப்போ, காமராஜர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் முதல் முறை, காமராஜர் ஆட்சி காலத்தில் முதல் முறை பணியில் அமர்த்தப்பட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிரந்தர பணியிடத்தை கூட ஒரு அரசாங்கம் கூட ஏற்படுத்தலைங்க. இசையாசிரியர் ஏற்படுத்தவே இல்லை. ஒன்று சொல்லவா, இங்கே பாருங்கள், ஏற்கனவே இசை ஆசிரியர் இருந்தாங்கன்னா அவங்க பணி ஓய்வு பெறுறாங்கல்ல, ஓய்வு பெற்ற உடனே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மிக புத்திசாலியான தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அந்த போஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு எங்களுக்கு வேறு ஒரு பிடி போஸ்ட்டு கொடுத்துருங்க, எதுக்கு வெட்டி சம்பளம், அப்படியே அந்த போஸ்ட்டை போய் ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க நிறைய போஸ்ட்டை அவங்க கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போனால் போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி பகுதி நேரமாக சிறப்பாசிரியர்களை போடுவோன்னு சொல்லி உள்ளே போட்டு எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும், சரி எங்களை விடுங்க, நிரந்தர அரசு ஊழியர்களான இசை ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பாடத்திட்டமே கிடையாதுங்க. என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு கிடையாது. இதுதான் உங்களுக்கு 6வது வகுப்பு குழந்தைக்கு நீங்கள் என்ன பாட்டு சொல்லிக் கொடுப்பீங்க? அங்கே போய் நான் சரளி வரிசையில் மாயாமலை சொல்லிக் கொடுக்க முடியுமா அரசு பள்ளிகளில்? சரி கமா அப்படின்னாங்கிறான் அவன். என்னடா ஊங்கிற, மேலே போங்க சாருங்கிறான் அவன். மேலே எங்கடா போக, அதுங்குள்ளேயுமாடா, மேலே போங்க சாருங்கிறான். தியாகராஜர் கீர்த்தனை அங்கே போய் நான் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறதுங்கிற எந்த பாடத்திட்டமும், இசை பாடத்திட்டமே வரையறுக்கவே இல்லைங்க. அப்படி ஒரு வேதனையான ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ இந்த பாடலை எங்கள் தமிழாசிரியர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு நாள் நான் வாங்கி எங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு பாடவே சொல்லிக் கொடுக்கல, வாசிக்க மட்டும் சொல்லிக் கொடுத்தோம். எல்லோரும் இல்லைங்கடா வாசிப்போண்டா நம்ம அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை நான் வாசிக்க சொல்லிக் கொடுக்குறேன். சந்தத்தோடு வாசிக்க கற்றுக் கொடுத்தாலே போதும், அதுலேயே இசை வந்துடும்.
நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி நாங்கள் வாழ்க தமிழ் மொழி, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. ஒரு பையன் அப்படின்னா இப்போ குமாரனை வாசிக்கிறாங்க பாருங்கள். குமாரனை வாசிக்கிறத ஒரு வாயால் சொன்னாங்க. தக்கு தாக்கு ஜிக்கு ஜின் தக்கு தாக்கு ஜிக்கு ஜின் தக்கு தாக்கு ஜிக்கு தா அப்படின்னா அந்த கடைசியில் அந்த சொல் முடியும் போது பாருங்கள், வானம் அளந்ததனைத்து அளந்திடும் வன்மொழி வாழியவே. அவன் அவே அப்படின்னா சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. அவன் ஒவ்வொன்றுக்கும் அவன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான் பாருங்க. அப்போ அந்த பாட்டுக்குள்ளே ஒரு நடை வச்சுக்கிறார் மகாகவி பாரதி. என்ன நடை பாருங்க, 5 அந்த பாட்டுக்குள்ள ஒரு மிருதங்க நடையை வந்து உள்ளுக்குள்ள பொருத்தி பாட்டு எழுது. தொம் ததிரனான தொம் ததிரனான தொம் ததிரனானா தொம் ததிரனான தொம் ததிரனான தானே திரானனா தொம் ததிரனான தொம் ததிரனான தொம் ததிரனானா தொம் ததிரனான தொம் ததிரனான தானே திரானனா தொம் ததிரனான தொம் ததிரனான தொம் ததிரனானா தானே திரான தானே திரான தானே திரானனா. பாட்டே முடிஞ்சிருச்சு. இந்த மெட்டுக்குள்ள அந்த பாட்டை பொருத்திடலாம் பாருங்க. இப்போ இன்னொரு சொல் கூட போடலாம். தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தா தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தா தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தா தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தா. இதை பாடுங்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் கண்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் கண்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. கொல்லை வினை தரு கொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. கொல்லை வினை தரு கொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. தொம் ததிரனான தொம் ததிரனான தொம் ததிரனானா தொம் ததிரனான தொம் ததிரனான தானே திரானனா தொம் ததிரனான தொம் ததிரனான தொம் ததிரனானா தானே திரான தானே திரான தானே திரானனா தானே திரான தானே திரான தானே திரானனா. இந்த மெட்டு நான் போட்ட மெட்டு இல்லை, OS அருண் என்கிற மாபெரும் இசைக்கலைஞன் ரொம்ப அருமையாக பாடுவார். அவர் போட்ட மெட்டு இது. இது ரொம்ப எளிமையான ராகமும் கூட. அவருக்கு தெரியும், மாயாமாலவ கௌளை ராகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சாதாரண மெட்டு. யாருனாலும் பாடிடலாம். சுதிவர் இப்போ இந்த பாட்டுக்கு இடையில தாளத்துக்கு ஏற்ற மாதிரி கை தட்டுங்க நான் சொல்லவே இல்லை பாருங்க. நம்ம சொன்னோமா, ஆனால் கை தட்டுறாங்க பாருங்க. அப்போது ஒரு ஒரு பாடலை கொஞ்சம் உணர்வுபூர்வமாக அப்படி உயிர் கொடுங்கன்னு நம்ம சொல்ல வர்றோம். ஒரு பாட்டுக்கு அப்படி உயிர் கொடுக்கணும். பாரதி உண்மையிலேயே உயிர் கொடுக்குற மாதிரி தாங்க எழுதியிருக்கிறார் பாரதி. ஒவ்வொரு பாடலையும் அப்படி உயிர் கொடுக்குற மாதிரி தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அதை வாசித்து அந்த பாடலை கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாசிக்கவும் தெரியாமல் சந்தனயத்தோடு வாசிக்காமல் பாடலை கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் நிறைவாக ஒரு தகவலோடு நிறைவு செய்கிறேன். பாட்டு திறத்தாலே 1ன்னு இதை வச்சுப்போம். அடுத்த ஆண்டோ இல்லை இன்னும் 2 ஆண்டுகள் கழித்தோ பாட்டு திறத்தாலே 2 பார்ட் 2 சிங்கம் பார்ட் 2ங்கிற மாதிரி
நிறைய குறிப்புகள் இருக்குது, பாடிக்கிட்டே இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க பாடலாம் பாரதியினுடைய பாட்டை. அப்படி நல்லாயிருக்கும் பாடுறதுக்கு. ஒரு 2 நயம் சொல்கிறேன். பாயும் ஒளி நீ எனக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை வந்து கவிஞர் தங்கமூர்த்தி ஐயாவும் முத்துநிலவன் ஐயா அந்த பெரியவங்கெல்லாம் மேடையில் பேசுனா நான்லாம் கீழே உட்காந்து மணிக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அவ்வளோ நயம் சொல்லுவாங்க, அவ்வளோ நயம் சொல்லுவாங்க. வலம்புரி ஜான் ஐயா அவங்க அதுக்கு நயம் சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு நயமும் சொல்கிறேனே, சேர்ந்து சொல்கிறேனே, பெரியவங்களாம் இருக்கிறீங்க. அதில் ஒரு வரி வரும் பாருங்கள். வெண்ணிலவு நீ எனக்கு, மேவு கடல் நான் உனக்குன்னு எழுதுவார் பாரதி. நீங்கள் இன்னொரு முறை அந்த பாடலை போய் வாசித்து பாருங்கள். அந்த பாட்டை திஸ்ர நடையிலையும் டியூன் பண்ணலாம், சதுசுரத்துலேயும் டியூன் பண்ணலாம், கண்ட நடையிலையும் டியூன் பண்ணலாம், மிஸ்ர சாப்புலையும் பண்ணலாம், சங்கீர்ண சாப்புலையும் பண்ணலாம். இப்படி ஒருத்தர் எழுதவே முடியாதுங்க. எல்லா இசை அளவுக்குள்ளேயும் பொருந்துகிற மாதிரி ஒரு பாட்டை எழுதுறது அவ்வளவு கஷ்டம். இசை நுட்பம் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து அதெல்லாம் டியூன் பண்ணி பார்த்தா அத்தனைக்கும் பொருந்துது. நான் அத்தனை தாளத்துக்கும் போட்டு பார்த்தேன், அது அப்படியே பொருந்துது பாருங்கள். நான் ஒரே ஒரு நுட்பம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வெண்ணிலவு நீ எனக்கு, மேவு கடல் நான் உனக்குன்னு அந்த வரிக்கு வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு நுட்பம் சொல்லுவாங்க பாருங்கள். வெண்ணிலா வீதி உலா வருகிற பௌர்ணமி நாளில் கடல் கிளர்ச்சி பெறுகிறது. அப்படி தானே? வெண்ணிலா வீதி உலா வர்ற நாளில் தான் கடல் கிளர்ச்சி பெறுகிறது. ஆரவாரம் செய்து தன்னுடைய அலைக்கரங்களை மேலே அப்படியே எழுப்புது. அப்படியே இன்னொரு பக்கம் பாருங்கள், அமாவாசை இருட்டில் வெண்ணிலவை காண இயலாத வெறி தான் கடலை குலுக்கி எடுக்குதான். அப்போ யோசிச்சு பாருங்க, நிலா தான் கடலை கிளர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இப்போ புரியுதா? வெண்ணிலவு நீ எனக்கு, மேவு கடல் நான் உனக்குன்னு ஏன் பாரதி எழுதினான்னு. ஆணை கிளர்ச்சிக்கு உள்ளாக்குவதே அல்லது ஆணுக்கு எழுச்சி தருவதே பெண்தான் அப்படின்னு பாட்டுக்குள்ளே வச்சான் சார் பாரதி. அடுத்து பாருங்கள், பேசு பொருள் நீ எனக்கு, பேணும் மொழி நான் உனக்கு. பொருள் இன்றி மொழிக்கு சிறப்புண்டா? பொருள் இல்லாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் வெற்றுரைன்னு சொல்லுவாங்க. வெற்றுரை வீணுரைன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்போ சரியாக சொன்னால் எல்லா ஆண்களுக்கும் சிறப்பு கொடுப்பவர்களே பெண்கள்தான்கிற விஷயத்தை பேசு பொருள் நீ எனக்கு, பேணும் மொழி நான் உனக்கு அப்படின்னு பாரதி எழுதும்போது சொல்கிறார். இது வந்து வலம்புரி ஜானையா அவர்கள் சொன்ன நுட்பம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பாரதி எழுதுகிறார், பண்ணு சுதி நீ எனக்கு, பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்கு. எப்படி பாருங்க, இது வரைக்கும் யாரும் இந்த வரியை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்கு. ஒரு பாட்டு எப்போ இனிமையாக இருக்கும் தெரியுமா? தலைவன்கிட்ட கேட்டால் சொல்லுவா அப்படி, இல்லை குமாரன் என்கிட்ட கேட்டால் சொல்லுவா அப்படி. ஒரு பாட்டு எப்போ இனிமையாக இருக்குமா? சுதியில் பாடணும். இல்லைன்னா அடுத்த முறை கூப்பிட்டா வாசிக்க வரமாட்டார் அவர். போயா அவன் வந்து சுதியை விட்டு பாடிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன வாசிக்கிறதுன்னு குமாரண்ணனும் அவரும் கோச்சிப்பாப்ல. இங்கே பாருங்கள், பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான். ஒரு பாட்டுக்கு ஆதாரமே சுதி, ஆணுக்கு ஆதாரமே பெண் தான் அப்படின்னு பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்குன்னு பாரதி இப்படி இந்த பாடல் பற்றியே நம்ம ஒரு அமர்வு முழுக்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக நண்பர்களே, இந்த அருமையான வாய்ப்பை எங்கள் எல்லோருக்கும் வழங்கிய கவிராசன் இலக்கிய கழகத்திற்கு இல்லை, நான் முழுசாக நான் பிட்டு கொண்டு வரல. உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறதுக்கு என்ன, எழுத்தாளர்களை வச்சுக்கிட்டு பொய்யெல்லாம் பேசக்கூடாது. முழுசாக பிட்டு நாங்கள் கொண்டு வரல. நான் ஒரு நுட்பம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேனே, நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்கிறதுனால. ஒரு பாட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. தமிழ் மொழி தெரியாதவங்க கூட இந்த பாட்டை ரசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டு மெட்டமைக்கப்பட்ட விதம்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், பாரதியினுடைய வரிகள் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே,
இந்த இப்போ நான் பாடின பாருங்கள், இந்த ஒரு வரி 10 சங்கதி போடலாம் சார். சங்கதினா ஐயா சொல்கிறாங்க பாருங்கள், வேறு வேறு. ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லா வயதானவங்க சொல்லுவாங்க, என்ன சங்கதியான ஆள்ரா. எங்கேருந்து இசைக்கு அந்த சொற்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா? சங்கதியான ஆள்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷயக்காரன் அர்த்தம், ரொம்ப நிறைய விஷயம் உள்ள ஆள் அப்படின்னு. சங்கதிங்கிற கலைச்சொல் இசையில் நிறைய பேரால் பயன்படுத்தப்படும். பாருங்கள், இந்த ஒரு பாட்டுக்குள்ளே இந்த ஒரு வரியில் எத்தனை சங்கதி வைப்பாங்க பாருங்கள். இப்போ நான் பாடுறேன், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. முதல் சங்கதி பாருங்க, சின்னஞ்சிறு கிளியே. முதல்ல சின்னஞ்சிறு எப்படி பாருங்க, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. ரெண்டாவது சங்கதி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. கண்ணம்மா எப்படி பாருங்க, கண்ணம்மா. ஒவ்வொரு சொல்லுக்கும் சங்கதி வச்சு பாடிக்கிட்டே இருந்தால் இந்த நாளே போதாது நமக்கு. அந்த பாட்டில் அவ்வளவு இடம் இருக்குங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. முதல் சங்கதி செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இப்படி ஒவ்வொரு வரியும், இந்த பாடு 5 ராகத்தில் அமைஞ்ச பாட்டு. இந்த பாட்டு இப்படி ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து பாடிக்கிட்டே இருந்தால் நாள் கணக்கில் பாடலாம். வந்தே மாதரம் என்போம்னு ஒரு பாட்டு இருக்குது. அது சிந்து மெட்டில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. இப்போ நான் அந்த பாட்டை பாடுறேன் பாருங்கள். வந்தே மாதரம் என்போம். ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின மெட்டு இந்த மெட்டு. பாடகர் ஸ்ரீனிவாஸ், இப்போ இருக்கிற ஸ்ரீனிவாஸ், அவர் பாடின மெட்டு இந்த மெட்டு பிரமாதமாக இருக்கும் பாருங்க. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோம், ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோம். சண்டையிட்டாலும் சகோதரரன்றோ, சண்டையிட்டாலும் சகோதரரன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கென்ன வேண்டும், ஞானம் வந்தால் பின் நமக்கென்ன வேண்டும். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கென்ன வேண்டும். ஞானம் வந்தால் பின் நமக்கென்ன வேண்டும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். எப்படி பாட்டு பாருங்க. இப்படி நாள் முழுக்க பாரதியாருடைய பாடலை பாடிக்கிட்டே இருக்கலாம். நண்பர்களே நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிறைவாக நான் ஒரே ஒரு பாடலோடு பாடி முடிச்சிடறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
அந்த பாடலில் உள்ள இருக்கக்கூடிய வரிகள் ரொம்ப எளிமை, எல்லாருக்கும் போய் சென்றடைகிற மாதிரி அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி. இதுவும் நான் இசைச்சமிட்டு தான். முதல்ல பாடினது சீனிவாஸ் அவர்கள் பாடின பாட்டு, இப்போ பாடுறது நான் மெட்டமைச்சது தான். ரொம்ப எளிமையாக மாணவர்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எளிய நாட்டுப்புற மெட்டு, காப்பிங்கிற ராக சாயல் கலந்து நான் மெட்டமைச்சிருக்கேன். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய், பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் கோடி நலம் செய்திடுவாய், குறைகள் எல்லாம் தீர்ப்பாய், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய், பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி. இவ்வளவு நேரம் உங்கள் செவிகளை எனக்கு கடன் கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க இசை கேட்பதும் உழைப்புன்னு சொன்னார் மார்க்ஸ். இசை கேட்பதும் ஒரு உழைப்பு அப்படின்னு சொன்னார். கேட்பதும் ஒரு உழைப்பு தான், பாடுறது நாங்கள் இசைக்கிறது இதுவும் உழைப்பு இல்லை. அதுவும் அங்கே பாருங்க, நீ பாடுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒருத்தன் கேட்கணும் இல்லையா அப்படிங்கிற நமக்குள்ளே அப்புறம் வச்சுப்போம். ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லவா, இது நாங்கள் எதுவும் பயிற்சியே எடுக்கலை. நாங்கள் 3 பேரும் எந்த பயிற்சி எடுக்கலை, என்ன சூதி ஒன்றுமே. நாங்கள் வாட்டுக்கு என்னது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரி நாங்கள் வாட்டுக்கு பாஞ்சு இந்த இசை நிகழ்ச்சியை கொடுத்துருக்குறோம். இதுவரை மிகுந்த பொறுமையாக உங்களுடைய காதுகளை எங்களுக்கு கொடுத்த பெருமக்கள் எல்லாரும், உங்களுக்கு இருக்கக்கூடிய காதுகள் இல்லை, இசை காதுகள். உங்களுக்கு இசை காதுகளை எங்களுக்கு வழங்கிய இந்த மன்றத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், ரசித்து கேட்ட எல்லோருக்கும் எங்களுடைய இசைக்குழுவினரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு, பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்த மகாகவி பாரதியைப் போல
பாட்டுத்திறத்தாலே நாமும் இந்த வையத்தை பாலிப்போம். நன்றி.